காட்டுல கெட்ட சுபாவம் உள்ள தேல் ஒண்ணு இருந்தது. அது நீரோடைய கடக்கணும். தேலோட குணத்தை பத்தி தெரிஞ்சதால யாரும் தேலுக்கு உதவல. எப்படி நீரோடைய கடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஆமை ஒண்ணு வந்தது. என்ன அக்கறையில விட்டுற முடியுமான்னு உதவி கேட்டது. அதுக்கு ஆமையும் நானும் அக்கறைக்கு தான் போறேன், என் முதுகுல ஏறிக்கோன்னு சொல்லுச்சு. தேலும் ஆமையோட முதுகுல ஏறின உடனே ஆமை நீரோடையில நீந்த ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் போன உடனே தேலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த ஆமையை கொட்டினா எப்படி துடிக்கும்னு பார்த்தே ஆகணும்னு நினைச்சு ஆமையோட முதுகுல கொட்ட ஆரம்பிச்சது. ஆமை நீந்திக்கிட்டே தான் இருந்தது. இதை பார்த்து தேல் ஆமை கிட்ட, உனக்கு உடம்புல வலியே வராதான்னு கேட்டுச்சு. அதுக்கு ஆமை, எனக்கு முதுகு கடினமான ஓட்டாலும் மூடி இருக்கு, ஆனா கழுத்து மென்மையா இருக்கிறதுனால காயம் வலி எல்லாமே அங்கதான் ஏற்படும்னு சொல்லுச்சு. உடனே தேல் ஆமையோட கழுத்துக்கிட்ட வந்து கொட்ட ஆரம்பிச்சது. தலையில ஏதோ குத்துன மாதிரி இருந்ததால ஆமை தலையை ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டதால தேல் நீரோடையில விழுந்துருச்சு. எனக்கு உதவி செய்த ஆமைக்கு கேடு விளைவிக்க நினைத்ததால தேல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனது. ஆமை கரை சேர்ந்தது. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழம் சூழ்ந்தவன் கேடு. அடுத்தவருக்கு கேடு நினைத்தால் அவனே கெட்டழிவான்.